இஸ்ரேலை ஜெயிக்க முடியாது. காரணம், இஸ்ரேலை ஜெயித்தால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை ஜெயிப்பது போலாகும். கர்த்தரை எந்த மனிதனாவது ஜெயிக்க முடியுமா? முடியாது. இந்த பொறாமையின் கொண்ட மனிதர்கள்தான் பிசாசின் சொல்லை கேட்டு யூத மக்களுக்கு, இஸ்ரேலுக்கு விரோதமாக காலங்காலமாக எதிர்த்து போர் செய்து தோற்று போய் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் 1,00,000 யூதர்களை கொன்று குவித்தான் ஹிட்லர். அவனுடைய முடிவு தெரியுமா? இதுவரை இஸ்ரேலுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து யாரெல்லாம் உலகத்தில் ஜெயித்து பெயர் பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள்? யாருமே இல்லை. இந்த இஸ்ரேல் தேசம் தேவன் ஆளுகை செய்கிற இடம். தேவனுடைய சிங்காசனம் அங்கே இருக்கிறது. ஆகவே அவர்கள் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறார்கள். அவர்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். அது சாதாரணமான காரியம் அல்ல. ஆகவே தான் இன்று வரை ஒருவனாகிலும் அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவர்கள் பாவம் செய்தால் தேவன் அவர்களை தண்டிப்பார், கண்டிப்பார். ஆனால் அவர்களை முற்றிலுமாக அழித்து விட மாட்டார். ஏனென்று சொன்னால், யூதா அவருடைய நியாய பிரமாணிகன். இஸ்ரேல் அவருக்கு பிரியமான குமாரன். ஒருபோதும் அவர்களை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் இஸ்ரேலை மட்டும்தான் தேவன் நேசிக்கிறாரா என்று சொல்லி. இல்லை, இல்லை, இல்லை. ஆண்டவர் அந்த யூத கோத்திரத்தில் தான் பிறந்தார். ஆனால் அண்ட சராசரங்களிலும் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காகவும் அவர் மரித்தார், உயிர் பெற்றார். இன்றைக்கு உயிரோடு பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த யூத குல ராஜசிங்கம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆகவே நாமும் ஆண்டவரின் இரத்தத்தாலே ஒட்ட வைக்கப்பட்ட ஒலிவு மர கன்றுகளைப் போல நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். ஆம், அவர் நமக்காகவும் மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாமும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம் என்று கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அவர் அவர்களுக்கு மாத்திரம் வைராகியம் கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் அவர்களை ஒருவர் துன்புறுத்தும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கும் இப்படிப்பட்ட யுத்தங்கள் உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் நினைத்திருக்கலாம் பல நேரங்களில், நான் ஒரு தப்புமே பண்ணலை, ஆனால் ஏன் எனக்கு தேவையில்லாமல் எதிராளிகளாக வராங்க அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. எப்படி யூத ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று அந்த அமலேக்கிய ஆவி அலைகிறதோ, அதுபோல தான் பிசாசானவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறான். ஆகவே நீங்கள் பயப்படாமல்
உங்கள் ஆவிக்குரிய பட்டயங்களை எப்பொழுதும் ஆயத்தமாக வைத்திருங்கள். ஆண்டவருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம் இவைகளை கொண்டு நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். அவன் கிரியைகளை அழிக்க முடியும். இஸ்ரவேலிலே அவர்கள் எப்பொழுதும் தங்கள் இராணுவத்தை பலப்படுத்தி வைத்திருப்பார்கள். எதிரிகள் எந்நேரம் தாக்க நினைத்தாலும் அவர்களை அந்த ஆயுதங்களை அவர்கள் முறித்து போடுவார்கள் தேவனுடைய துணையோடு. அதுபோல தான் நாமும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை முறியடிப்பதற்கு நீங்கள் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். நமக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் தகப்பன் என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின ஒருவர் கூட நல்ல மரணத்தை அடையவில்லை. ஆம், வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்றைக்கு நடக்கிற இந்த யுத்தம் இது புதிதாக தோன்றிய யுத்தம் அல்ல. அது தொன்று தொட்டு காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆமானின் ஆவி, அதற்கு முன்பாக இருந்த ஆகாக், அமலேக்கியனாகிய ஆகாக், பிற்பாடு ஹிட்லர், பிற்பாடு இன்னும் எத்தனையோ பேர் எழும்பினார்கள். அந்த அமலேக்கின் ஆவிதான் இப்பொழுதும் அமாஸ், இன்னும் இஸ்புல்லா என்ற பல பெயரில் இப்பொழுதும் இஸ்ரேலுக்கு விரோதமாக அவர்கள் தங்கள் ஆயுதங்களை கையெடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ ஆயுதங்களை நிர்மூலமாக்கி போடுகிறார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நல்லவர். ஆனால் அவருடைய பிள்ளைகளை தொடுகிறவர்களை ஒரு நாளும் அவர் விடவே மாட்டார், விடவே மாட்டார். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன்தான் என்றாலும் குற்றம் செய்கிறவர்களை தண்டியாமல் ஒருபோதும் விடமாட்டார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவனின் பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஒருவேளை குறைவாக இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது நீங்கள் பெற்ற பாக்கியம். இது தேவனுடைய ஈவு, பெரிதான கிருபை. அந்த ஆண்டவரை நீங்கள் துதியுங்கள், அவர் உங்களை காப்பார்.